ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாக்கியவதி 1957ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். எல்வி பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பத்மினி அவர்கள் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. நான் நாடகத்தில் நடித்து தேர்ச்சி பெற்று முன்னுக்கு வந்தவன், நீ மேடையில் பாவனைகளை காட்ட கற்றுக்கொண்டு பெயர் பெற்றவள், உனக்கு சொல்லி கொடுப்பதில் எனக்கு என்ன சிரமம் அப்படின்னுவார் சிவாஜி அவர்கள். நான் நடிக்க வேண்டியவற்றை அவரே நடித்தும் காட்டுவார். எங்களுக்குள்ள நடிப்பில் ஒரு போட்டி கூட இருக்கும். என்னால் முடிந்த வரையில் அவருக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்கிறேன். சிவாஜி அவர்கள்கிட்ட நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல இருக்குது. பொறுமையுடன் அதிக தடவை சொல்லி கொடுப்பாரு. அதில் திருப்தி அடையும் வரையில் விடமாட்டாரு. நடிப்பு நன்றாக இருந்தால் உடனே பாராட்டுவார். சரியாக இல்லை என்றால் டைரக்டர் கிட்ட சொல்லி மீண்டும் எடுக்க சொல்வார். சிவாஜி அவர்கள் நடிக்க முடியாத ரோல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அதை செய்வதற்கு முன் அவர் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு முழு முயற்சி எடுத்துக்கொள்வார். சென்னைக்கு பத்மினி அவர்கள் எப்போது வந்தாலும் சிவாஜி அவர்களை சந்திப்பது வழக்கம். ஒரு நாளாவது அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வருவேன். 1979 டிசம்பர் சீசனில் மியூசிக் அகாடமியில் என்னுடைய ராமாயண நாட்டிய நாடகம் 2 நாட்கள் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மனைவி கமலா அம்மாளோடு சிவாஜி அவர்களும் வந்திருந்தார். ஒரு ஆள் உயரத்துக்கு ரொம்ப பெரிய மாலை ஒன்றை தூக்க முடியாமல் எடுத்துக்கொண்டு வந்து ஸ்டேஜில் என்னை கௌரவித்து அந்த மாலையை போட்டார். அவர் வரப்போவது எனக்கு கூட தெரியாது. ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கும் சொல்லாமலே வந்தாராம். பத்மினி அவர்கள் இப்போ நடிக்கிறது கூட இல்லையே அப்படின்னு சிலர் கேட்டபோது, நடிக்காவிட்டால் என்ன, பப்பி ஒரு கிரேட் ஆக்ட்ரஸ், அதுக்காகவே மரியாதை செய்யணும் அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொன்னதாக ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டிகளை பார்வையிட சிவாஜி அவர்கள் அமெரிக்கா வந்தபோது விமான நிலையத்துக்கு சென்று பத்மினி அவர்கள் வரவேற்றாங்க. என் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்த சமயம் அது. என்னை அவருக்கு கொஞ்சம் கூட அடையாளம் தெரியவில்லை. கமலா அம்மாள் என்னை பார்த்து கண் கலங்கிவிட சிவாஜி அவர்கள் கொஞ்சம் சோகமானாலும் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னு என்னை தட்டி கொடுத்தாரு. அழுது விடக்கூடாது அப்படின்னு தன்னையும் கட்டுப்படுத்தி கொண்டாரு. அமெரிக்காவில் இருந்தாலும் சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினம், திருமண நாள் ஆகிய விசேஷ தருணங்களில் மறக்காமல் சிவாஜி அவர்களுக்கு ஃபோனில் வாழ்த்து சொல்லுவேன். ஆனால் சிவாஜி அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் கூட தெரியாது அப்படின்னு பத்மினி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கண்ணாலே வெட்டாதே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாக்கியவதி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடல் வெளியான காலகட்டத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கப்பட்டது. இந்த அற்புதமான பாடலை எஸ்.சி. கிருஷ்ணன் மற்றும் டி.வி. ரத்னம் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாக்கியவதி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் பருவம் மலர்ந்து அசைந்து ஆடும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. ஆசை கிளியே அழகு சிலையே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பி. லீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் காமெடி சித்திரம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் பட விநியோகம் அமரதீபம், முதல் புராண படம் சம்பூர்ண ராமாயணம், முதல் இரட்டை வேடு நடிப்பு உத்தமபுத்திரன், தமிழில் முதல் சரித்திரம் மற்றும் சிவாஜி அவர்களுடைய முதல் வண்ண படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆசிய அளவில் முதல் அயல் நாட்டு விருது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு கிடைச்சது. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் முதல் தயாரிப்பு வியட்நாம் வீடு அப்படின்னு சிவாஜி அவர்களுடைய பல முதல் படங்களில் பத்மினி அவர்களுக்கும் அதிக பங்கு இருக்குது. சிவாஜி அவர்களுடன் மிக ராசியான நட்சத்திரம் அவங்க தான். தில்லானா மோகனாம்பாள் பற்றி சொல்லாமல் பத்மினி அவர்களின் சினிமா வாழ்வு பூர்த்தி பெறாது. ஏறக்குறைய இளமையை தொலைத்து விட்ட நிலையில்
தில்லானா மோகனாம்பாள் பத்மினியுடைய திரையுலக பயணத்தில் மாபெரும் பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். என்றைக்கும் பத்மினி அவர்களை இளைய தலைமுறை மறந்து விடாமல் இருக்க கலைத்தாய் சூட்டிய மகுடம் அந்த திரைப்படம். கொத்தமங்கலம் சுப்புவின் காலத்தை வென்ற படைப்பான மோகனாம்பாள் கதாபாத்திரம் பத்மினி அவர்களுக்கு கிடைக்க காரணமானவர் ஏபி நாகராஜன் அவர்கள்தான். திரு ஏபி நாகராஜன் அவர்கள் நீண்ட வருடங்களாக அந்த கதையை படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு வாசன் கிட்ட கேட்டு வந்தாரு. வாசன் அதற்கு சம்மதிக்கவில்லை. மோகனாம்பாளாக வைஜெயந்திமாலா நடிக்க ஜெமினி ஸ்டூடியோ சார்பில் தானே தயாரிக்க போவதாக வாசன் சொல்லி அனுப்பி வச்சுட்டு வாராம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.